என்ன அண்ணி வாங்க உட்காருங்க. என்னாச்சு விக்கி? உட்காருங்க அண்ணி. நீ எதுக்காக இவ்ளோ எமோஷன் ஆகுற? என்னன்னா உங்க பிரச்சனை என்னால தாங்கிக்க முடியல. என்னது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொல்லு. உங்க அண்ணன் ரூபத்துல எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? அண்ணி, ஒரு பொண்ணோட தேவை ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதால நிறைவேறிடாது. நீ என்ன சொல்ல விரும்புற விக்கி? அண்ணி, நீங்க என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்க விஷயம் அண்ணி. அண்ணி, அன்னைக்கு நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். விக்கி எங்க பாரு, உங்க அண்ணன் எப்படி இருந்தாலும் நான் அவர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ணி, ஒரு தடவை என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நீங்க அண்ணன் கூட சந்தோஷமா இருக்கீங்கன்னு. அண்ணி சொல்லுங்க ப்ளீஸ். அண்ணி எப்படியாவது என் பேச்சை கேட்கணும். என்னோட ஆசைக்கு அவங்க ஒத்துழைச்சாகணும். அண்ணி, கடைசியில நீங்க என் பேச்சை கேட்டுட்டீங்க. ஆமா குழந்தனாரே, இப்போ அவசியங்கிற பேர்லயும் ஒன்னு இருக்குல்ல. அண்ணி, ஒரு நிமிஷம் நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு வந்துடுறேன் அண்ணி. ஒரு நிமிஷம் இருங்க, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அநேகமா இவங்க குடும்பத்துக்கே இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். இவனாலேயும் முடியலையா? அப்ப என்னோட நிலைமை என்னதான்? ஒன்னும் செய்ய முடியாது. குழந்தனாரே, இந்தாங்க இந்த பாலை குடிங்க. என்ன நீ பாலா? நான் காலையில டீ தானே குடிப்பேன். ஆமா எனக்கு தெரியும். ஆனா உனக்கும் ஆகாஷ் மாதிரி நிறைய பலம் தேவைப்படுது. குடிங்க. ஆமா குழந்தனாரே, நேத்து ராத்திரி என்னோட சந்தோஷத்தை பத்தி நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க. சரி, நீ என் சந்தோஷத்தை உங்ககிட்ட கேட்க வந்தா நீயும் உங்க அண்ணன் மாதிரி என்னை ஏமாத்தி அனுப்பிச்சிட்ட. குடி. அது வந்து அண்ணி, நான் 2 நாள் நைட்டு தூங்கல. முடிக்க முடியாதவங்க தூங்கறது தான் பெட்டர். விக்கி, பிரகாஷ் அண்ணா நீங்களா? நான் உங்களுக்கு பணத்தை எடுத்துட்டு வரதா இருந்தேன். நான் இங்க உன்னோட பதில கேட்க வரல. சீக்கிரமா என் காசை எனக்கு திருப்பி கொடுத்துரு. அண்ணா, நீங்க முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க. நான் சீக்கிரமாவே உங்க பணத்தை திரும்ப கொடுத்துருவேன். ப்ளீஸ் அண்ணி, நீங்க உள்ள போங்க. ஹாட் அண்ட் செக்ஸி. என்ன பேசுறீங்கண்ணா? உன்னோட அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கப்பா. சரி, ஒரு வேலை பண்ணு. அவங்கள ஒரு நாள் ராத்திரி என் கூட படுக்க வை. உன் கடன் எல்லாத்தையும் கழிச்சிடுறேன்.
ஏய் பிரகாஷ், உனக்கு எவ்வளவு தைரியம்? நாளைக்கு மதியானம் 2 மணிக்கு வா. நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். சரி, நான் நாளைக்கு வரேன். ம். அண்ணி, என்கிட்டயும் என் அண்ணன்ட்டையும் கிடைக்காத சந்தோஷத்தை இவன் மூலமா நான் இப்போ உங்களுக்கு தரப்போறேன் பாருங்க. ம், அப்புறம் விக்கி, ம். எல்லாம் ரெடியாக தானே இருக்கு? பிரகாஷ், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. எல்லாம் ரெடியா இருக்கு. அண்ணி பெட்ல படுத்திருக்காங்க. ம் ம், ம். ம். உன்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சது. இப்போ சொல்லு, மறுபடியும் எப்போ வாங்க வரணும்? அண்ணா, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ. சரி, நாளைக்கு சொல்கிறேன். ம். அப்புறம் உங்கள் அண்ணி ரொம்ப ஹாட்டாக இருக்காங்க. உனக்கு எப்போவாவது காசு தேவைப்பட்டா என்கிட்ட வந்து கேளு. சரி பிரகாஷ். எங்காத? ஓகே. சரி, நான் வரேன். என்ன விஷயம்? இந்த ராத்திரியில் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டுருக்க? நீ என்ன நினைச்ச? நீ ரொம்ப ஸ்மார்ட்னா? அப்புறம் இத்தனை நாளா நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா என்ன பண்றது, எனக்கு நீ பழகி போயிட்ட. நீ அப்படிப்பட்டவன். நிஜமாவா? ம். அப்படின்னா சரி, இன்னைக்கு இந்த ராத்திரியை நம்ம வண்ணமயமா மாத்திரலாம். ம்ஹும்.